ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு விண்டோஸ் 3 டூல்ஸ், ஐடூன்ஸ் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இல்லாமல் நம்மளோட ஐஃபோனில் அன்லாக் பண்ண முடியுமா முடியாதான்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி குட்டி ஷவுட் அவுட். நிறைய பேர் வீட்டிலே பிஸ்னஸ் செய்யாமல் நிறைய பேர் வீட்டிலே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதனால் सौम्या रॉय ஒரு यूट्यूब चैनल ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. नमस्कार दोस्तों, मैं सौम्या रॉय और मैं आप सब लोग का स्वागत करता हूं मेरे YouTube चैनल पे। दोस्तों, आप में से बहुत कोई मुझे मैसेज करते हैं एंड आप में से बहुत कोई मुझे ये सवाल करते हैं कि सर मेरे पास एक्सपोर्ट अकाउंट है, मैं आपके साथ ट्रेडिंग कर रहा हूँ, लेकिन जब मैं खुद से ट्रेडिंग कर रहा हूँ तब मुझे ये समझ में नहीं आ रहा है कि बेसिकली मुझे किस हिसाब से इन्वेस्ट करना है, क्या रिस्क मैनेजमेंट तरीका मुझे इस्तेमाल करना है। तो सबसे पहले दोस्तों, आप लोग देख रहे हो मेरा जो ट्रेडिंग स्क्रीन है इसमें GBP USD का चार्ट है। 82% का मुझे यहाँ पे प्रॉफिट रेट है। मैंने आप लोगों से बात करते सपोर्ट பண்ணுங்க. கண்டிப்பாக இவரோட சேனல் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்மளோட ஐஃபோனில் எப்படி அன்லாக் பண்ண முடியுமா முடியாதான்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட ஐஃபோனில் ஆப்பிள் ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா பலமுறை தவறாக பாஸ்வேர்டு என்டர் பண்ணினா உங்களோட ஐஃபோனில் கனெக்ட் டு டிசபிள்டு உங்களோட ஐஃபோனில் எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்லேயும் வந்துடும். அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ஐஃபோனில் ஐடூன்ஸ் சாஃப்ட்வேர், 3 டூல்ஸ், விண்டோஸ் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இல்லாமல் நம்மளோட ஐஃபோன் அன்லாக் பண்ண முடியுமா முடியாதா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடியோஸில் நீங்களே பார்த்துப்பீங்க. ஐஃபோனை எப்படி அன்லாக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடூன்ஸ் இல்லாமல் 3 டூல்ஸ், விண்டோஸ் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இல்லாமல் அன்லாக் பண்ணுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. உங்களோட ஐஃபோன் அன்லாக் பண்ணணும்னு சொன்னாக்கா நீங்கள் 3 டூல்ஸ், ஐடூன்ஸ், விண்டோஸ் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் கண்டிப்பாக தேவை. அப்படி அந்த 3 சாஃப்ட்வேர் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஐஃபோன் அன்லாக் பண்ண முடியும். இந்த 3 சாஃப்ட்வேரும் கண்டிப்பாக உங்களோட விண்டோஸில் கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஐஃபோனை அப்படி அன்லாக் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட ஐஃபோனை பார்த்தீங்கன்னாக்கா அதை எப்படி அன்லாக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஐஃபோனில் பலமுறை பாஸ்வேர்டை தவறாக என்டர் பண்ணி உங்களோட ஐஃபோன் கனெக்ட் டு டிசபிள்டு வரும். நீங்கள் அப்படி ஐஃபோனை மறுபடியும் நீங்கள் ஐடூன்ஸில் 3 டூல்ஸ் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணிக்கிட்டு உங்களோட ஐஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக டிலீட் ஆகிடும். நீங்கள் ஐஃபோன் லாக் பண்ணி மறுபடியும் நீங்கள் என்ன செஞ்சாலும் நீங்கள் அன்லாக் பண்ணணும்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட ஐஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் டிலீட் ஆகிடும். உங்களுக்கு அந்த டேட்டாவை மறுபடியும் எடுக்கலாம். நீங்கள் எப்படி இதாக்கினா உங்கள் டேட்டா கண்டிப்பாக டிலீட் ஆகும். ஆனால் அவங்க எப்படி அன்லாக் நீங்கள் சில யூடியூப்ஸில் பார்ப்பாங்க ஐடூன்ஸ், விண்டோஸ் இல்லாமல் அவங்க அன்லாக் பண்ணுவாங்க. எப்படி அன்லாக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஐஃபோனில் க்ளாக் அலாமுக்கு அல்லது ரிமைண்டருக்கு அந்த மாதிரி இதில் பார்த்து தான் அவங்க கண்டிப்பாக அன்லாக் பண்ணுவாங்க. ஆனால் அது கிடையாது. அது எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அதை அப்படி எடுத்துகிட்டு அதை அந்த மிடில் பார்ட்லேருந்து ஐஃபோனை மறுபடியும் பாஸ்வேர்டு அடிப்பேன். பாஸ்வேர்டு அடிச்சுட்டு அந்த இதுலேருந்து அவங்க அந்த ஐஃபோன் இதே நிற்குது அதை ட்ரிம் பண்ணி எடுப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறேன்னு நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க.
நீங்கள் இப்போ அந்த வீடியோ பார்த்துப்பீன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அவங்க பாஸ்கோட் இருக்குது தானே, இது நான் எடிட் பண்ணி இப்படி தான் அவங்க எடிட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுப்பேன். பார்த்தீங்கன்னா அது எனக்கு வீடியோ பிடிக்க முடியலை, அதனால் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபோன் பாஸ்கோட் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்க முடியாது. அவங்க ஜஸ்ட் க்ளொக்குக்கு போவாங்க. க்ளொக்கில் பேத்துட்டு மறுபடியும் ஃபோனை ஹோம் பட்டனை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணினாக்கா மறுபடியும் உங்களோட ஃபோன் பாஸ்கோடு கேட்கும். ஃபோன் பாஸ்கோடு அடிச்சுட்டு தான் நீங்கள் மறுபடியும் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகணும். அவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் லாக் ஸ்க்ரீனில் ஜஸ்ட் க்ளொக்குக்கு போவாங்க. க்ளொக்கில் பேத்துட்டு அவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ளொக்கில் பேத்துட்டு உங்களோட ஹோம் பட்டனை டபுள் கிளிக் பண்ணி உங்களோட ஐஃபோன் பாஸ்கோட் கேட்கும். அந்த மாதிரி ஐஃபோன் பாஸ்கோடு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி மறுபடியும் க்ளொக்குக்கு போவாங்க. அந்த மாதிரி க்ளொக்கில் போய்த்துட்டு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணினீங்களோ அந்த இடத்துல நிற்பாங்க அவங்க. அதே மாதிரி நின்றுட்டு மறுபடியும் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிவாங்க. அதை ஃபுல் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணி ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடிட்டரில் போய்ட்டு அதை எடிட் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணின காட்டினமா எடிட் பண்ணினத்தோட உங்களுக்கு ஐஃபோன் அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது கிடையாது. இது கண்டிப்பாக நம்பாதீங்க. இந்த மாதிரி அன்லாக் பண்ண சொன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் நம்பாதீங்க. அன்லாக் நீங்கள் பண்ணணும்னு நினச்சினாக்கா உங்களுக்கு ஐஃபோன் இருக்கக்கூடிய 3 டூல் சாஃப்ட்வேர், ஐடூன்ஸ், அடுத்த ஒரு விண்டோஸ் இருக்கும். இந்த 3 சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஐஃபோன் அன்லாக் பண்ண முடியும். ஐஃபோன் 3 டூல்ஸ், ஐடூன்ஸ் அந்த மாதிரி எப்படி அன்லாக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் உங்களோட ஐஃபோனை பலமுறை பாஸ்கோடு தவறாக என்டர் பண்ணினா ஐஃபோன் டிசபிள்னு வரும். எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்லையும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக. ஒரு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ஐஃபோனில் ஹோம் பட்டனையும் பவர் பட்டனையும் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி இதாக்கினாக்கா உங்களோட ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி மோடு கனெக்ட் ஆகிரும். இந்த மாதிரி ரெக்கவரி மோடு கனெக்ட் ஆகினத்தோட உங்களோட ஐஃபோனை பார்த்தீங்கன்னாக்கா ஐடூஸுக்கும் 3 டூல்ஸும் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஐஃபோனில் 3 டூல்ஸ்லேருந்து உங்களோட ஐஃபோனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரீபூட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ரீபூட் பண்ணினதுக்கு பிறகு உங்களோட ஐஃபோனில் சில பெர்மிஷன் கேட்கும். நீங்கள் எந்த கண்ட்ரி, உங்களோட லாங்குவேஜ் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி எல்லாமே கேட்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்தது பிறகு உங்களோட ஐஃபோனை மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸுக்கு மறுபடியும் கனெக்ட் பண்ண சொல்லணும். நீங்கள் கனெக்ட் பண்ணினத்தில் ஐடூன்ஸில் ஒரு ஐஃபோன் அடிக்கக்கூடிய Apple ID பாஸ்கோட் கேட்கும். அந்த மாதிரி Apple ID பாஸ்வேர்டு அதில் இந்த ரெண்டையும் நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு தான் உங்களோட ஐஃபோனில் இருக்கக்கூடிய உங்களோட ஐஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா அன்லாக் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் அன்லாக் பண்ணினா உங்களோட ஐஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா, ஐக்ளவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிலீட் ஆகிரும். உங்களோட ஐஃபோன் நீங்கள் கடையிலேருந்து எப்படி மொபைல் வந்து வாங்குவீங்களோ அந்த மாதிரி ஐஃபோன் உங்களுக்கு நியூ மொபைல் மாதிரி ஃப்ரெஷ் மொபைல் எல்லாமே வந்துடும். ஆனால் முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், அடுத்த வாட்ஸ்அப்லேயே கான்டாக்ட் மெசேஜ் அது எந்த ஒரு இதுவும் அது டிலீட் ஆகுது. மற்ற உங்களோட ஐஃபோனில் இருக்கக்கூடிய யூடியூப், வாட்ஸ்அப், வைபர் எல்லாமே டிலீட் ஆகிரும். இந்த மாதிரி தான் அவங்க ஐஃபோன் அன்லாக் பண்ண முடியும். நீங்கள் ஐஃபோன் அன்லாக் பண்ண போகணுன்னு சொன்னாக்கா நீங்கள் 3 டூல்ஸ், ஐடூன்ஸ், விண்டோஸ் இந்த மாதிரி மட்டும்தான் உங்களுக்கு ஐஃபோன் அன்லாக் பண்ண முடியும். மற்றபடிக்கு உங்களுக்கு ஐஃபோன் அன்லாக் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த வீடியோஸை பார்க்காதீங்க. கண்டிப்பாக இது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேக் வீடியோ உண்டு. நானும் நிறைய டிப் பார்த்தீங்கன்னாக்கா நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணினேன். கண்டிப்பாக என்னால் அன்லாக் பண்ண முடியலை. நீங்கள் அப்படி அன்லாக் பண்ணினாலும் உங்களுக்கு மறுபடியும் ஐஃபோன் இருக்கக்கூடிய பாஸ்கோட் கேட்கும். அந்த மாதிரி பாஸ்கோடு கொடுத்துட்டு தான் நீங்கள் ஐஃபோன் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகணும். கண்டிப்பாக ஐஃபோன் எப்படி அன்லாக் பண்ணணுன்னு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். இப்போ எனக்கு போட்டுக்கொள்ள இல்லை. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய விண்டோஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஐடூன்ஸ் அந்த மாதிரி ஐடூன்ஸ் அந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக எனக்கு ஒர்க் ஆகுது இல்லை. அடுத்தது எனக்கு என்கிட்ட ஒரு மொபைல் தைக்க இன்னொரு மொபைல் கண்டிப்பாக இல்லை. ஒரு மொபைலேருந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். அதனால் ஐடூன்ஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகினா நான் கண்டிப்பாக எப்படி ஐஃபோன் எப்படி அன்லாக் பண்ணணும் கண்டிப்பாக ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். அதுக்கு நீங்கள் தான் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும். அதனால் அந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக நம்பாதீங்க. நீங்கள் ஐஃபோன் அப்படி அன்லாக் பண்ணணும்னாக்கா மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஐடூன்ஸ், ஐக்ளவுட், 3 டூல்ஸ், விண்டோஸ் இந்த 3 சாஃப்ட்வேர் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும் உங்களோட ஐஃபோனை தாராளமாக உங்களுக்கு அன்லாக் பண்ண முடியும். வேறு டெனோஷார் அந்த மாதிரி இதுலேயும் உங்களுக்கு ஐஃபோன் அன்லாக் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு இதுலேயும் உங்களுக்கு அன்லாக் பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஐஃபோன் லொக் ஆகாத ஐஃபோனை கண்டிப்பாக நீங்கள் அன்லாக் பண்ணினாக்கா உங்களோட ஐஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸும் ரேஸ் ஆகிரும். மறுபடியும் உங்களுக்கு அந்த டேட்டாவை உங்களுக்கு இதாக்கலாம். மறுபடியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஐஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக நம்பாதீங்க. அவங்க அப்படி தான் அவங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா எடிட் பண்ணி தான் அவங்க போடுறாங்க.
கண்டிப்பாக ஐஃபோன் எப்படி அன்லாக் பண்ணண்டு நான் ஏற்கனவே கண்டிப்பாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். iTunes 3 டூஸில் அந்த மாதிரி கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுவேன். கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணினாக்க கண்டிப்பாக நான் இந்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் என்னென்ன வீடியோ போடணும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆப்பிள் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடு சேர்ந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணினாக்கா நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை பாய்.